ராணுவத்தில் சேர வேண்டும் என்று எந்த நாட்கள் எனக்கு ஒரு ஆசை. என் ஆசை என்றுதான் நிறைவேறி இருக்கிறது. ராணுவத்தில் இருந்து அழைப்பு வந்திருக்கிறது. அண்ணனை பார்க்க வேண்டும். அதற்கு முன்னால் என் காதலை சந்திக்கின்றேன். அப்படி இருந்தாலும் ஆனால் அவர் யாரு, எந்த நாடு, அவர் தாய் தந்தை யாரு என்றே தெரியவில்லை. வருத்தம் Maria.
அல்லான தாமர அச்சத்தை விலக்கி அயராது பாடுபட்டு இச்சிலத்தில் வாழ்கின்ற மனிதனின் உச்ச மீது வானமடித்து விழுகின்ற பொழுதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை என்று உலகி கிடந்த மக்களுக்காக உணர்த்து ஓட்டு கொடுத்தார் பாரதி. நெருப்பு பொறிப்பதற்கு நீங்கார் தமிழ் பாட்டால் பொறுப்புணர வைத்தார் புதுமை புலவர். ஒரு வீட்டில் கதவு தட்டிய குற்றத்திற்காக தானே குற்றவாளி என்று தன்னுடைய கருத்தையை வெட்டி வீழ்த்துக் கொண்டார் கொற்கை பாண்டியல். இப்படிப்பட்ட புனிதமான நல்லவரை பிரதட்ட பொன்னாட்டில் ஓர் பகுதியாகிய இந்த வீர மகேந்திரபுரத்தில் ஜமீன் வீரவாகு என்ற பெயரோடு வீர சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். சுறுசுறுப்பாக வரவேண்டிய நீங்கள் வரும்போதே உங்களுக்கு பலம் குறைஞ்சு போச்சா? எப்படி எப்படி பலம் குறையுது? பலம் எப்படி குறையுது? ஜமீன்தார் வாழ்க வாழ்க. ஆமா, எனக்காக கொண்டு வந்து இந்த மலர் மாலையை நீங்களே இப்படி மாற்றி மாற்றி அணிந்து கொண்டீர்கள். என்ன காரணம்? என்னடா நீங்க வந்து 18 படிக்க ஜமீன்தாரா இருக்கீங்க, உனக்கு யாருன்னா எதிரியா இருந்து எங்களுக்கு தெரியாம இந்த மாலையை பாம்பு வச்சு, அது தெரியாம இந்த மாலையை நாங்க உனக்கு போட்டு மாலையில இருக்கிற பாம்பு வச்சு ரெண்டா கீசி விட்டாக்கா. நான் இறந்து விட்டால் என்ன செய்வது? நீங்க செத்துட்டீங்க, இந்த நாட்டை யாரு காப்பாத்து?
என்னை காப்பாற்றுவதற்காக தன்னையே அர்ப்பணிக்க துணிந்திருக்கின்றார். இந்த மலர் மாலையை சோதனை செய்து பார்த்திருக்கிறார். உன் உயர்ந்த உள்ளத்திற்கு நன்றி. இனிமேல் இந்த மலர் மாலை உனக்கே பொருத்தமானது. அறிவாளி, எனக்கு முன்னதாக வந்து காவலில் ஜாக்கிரதை இருக்க வேண்டியது. இன்று எதற்காக இவ்வளவு கால தாமதமாக வந்து வரும்போது பீரி பீரின்னு வந்தனே, பீரி பீரின்னு வந்தேன். சுறுசுறுப்பா வந்து சொல்லு. விறுவிறுன்னு வந்த ஐயா, பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்னுங்க அந்த அக்கா. சரி, ஒரே பஸ் கூட வரல ஐயா. ஏண்டா? அதுக்கப்புறம் பாத்தீங்களா ஒரு பஸ் வந்துச்சு ஐயா. அந்த பஸ்ல போயிட்டு பார்த்தாக்கா கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா ஏண்டா? நேரம் கழித்து ஒரே ஒரு பஸ் வந்தது, நிறைய கூட்டம் இருந்திருக்கும். சரியான கூட்டம் ஐயா. உள்ள நோயவே முடியல ஐயா. எப்படியா நெக்கி மிக்கி உள்ள போலான்னு போனா இந்த தூத்து ஐயா சுத்தி முத்தி பார்த்தேன். ஒரே ஒரு சீட்டு மட்டும் காலியா இருந்துச்சு. எங்க? டிரைவர் சீட்டு பக்கத்து சீட்டு காலியா தான் இருந்துச்சு. ஓஹோ, பக்கத்து சீட்டு. அந்த சீட்ல போயிட்டு உக்காந்தா சரி, அந்த டிரைவர் ஒரு வேலையா ரெண்டு வேலையா செய்யல ஐயா. எந்த வேலை செய்யற? 10 வேலையா அவன் தான் செஞ்சுன்னு. அவர் தாண்டா இயக்குவரு. இயக்குவரா? ஆமாடா, பஸ் இயக்கக்கூடியவர். அவரே இல்லைன்னா பஸ் ஓடாதே. சரி, அதை கூட விட்டுறாங்க ஐயா. பட்டியா தான் தாமல் தட்டு மாதிரி கொண்டாந்து முன்னால வச்சுக்கிறாரு டிரைவர். தனியே கொண்டு வந்து வச்சுக்கிறாரு ஐயா முன்னால. பாவிடா டேய். ஏய், ஏற்கனவே இந்த பஸ்ல இருக்கு. அப்படியா? தாமல் தட்டு சரிங்கடா, சரிங்கடா. சரிங்க. அட கம்மியாக்கிய மகன். இல்லடா, இல்லடா சொல்லு. அதை கூட விட்டு ஐயா. பட்டியா பிள்ளையா கீ ஒண்ணு வச்சுக்கிறாரு ஐயா. அதை ஓடி ஓடி ஒரு மெரி மெரிக்கிறாரு பாரு. எப்படி அப்படி மெரிக்கிறாரு ஐயா. அப்படியா மெரிக்கிறாரு? அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுக்கு பேர் தான் ஆக்சிலேட்டர். ஆக்சிலேட்டரா? அதை கூட விட்டு ஐயா. பட்டியா பிள்ளையா கீ இன்னொன்னு பக்கத்துல வச்சுக்கிறாரு ஐயா. பக்கத்துல? ஐயா அத போயிட்டு எப்படி தெரியுமா மெரிக்கிறாரு? எப்படி? அவர் நாய் மாதிரி மெரிக்கிறாரு ஐயா. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுக்கு பேர் தான் பிரேக். சரியான பிரேக் ரெடி. நான் தான் ஒரு பிரேக் ஆச்சு. பிரேக் பிரேக்கா? அதை கூட விட்டு ஐயா. பட்டியா பிள்ளையா கீ இன்னொன்னு பக்கத்துல வச்சுக்கிறாரு ஐயா. அத போயிட்டு எப்படி தெரியுமா மெரிக்கிறாரு? எப்படி? அப்படி மெரிக்கிறாரு. அப்படியே சரியில்லை. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுக்கு பேர் தான் கிளை ஊச்சிங்க. கிளை ஊச்சி. கிளை ஊச்சியா? ஆமா. கிளச்சிடா படுபாவி. கிளச்சா? அதெல்லாம் கூட விட்டுங்க ஐயா. சரி, அதுக்கு அதிசயமா ஒண்ணு வச்சுக்கிறாரு ஐயா. இந்த லோடு ஒண்ணு வச்சுக்கிறாரு. இந்த லோடு இங்க வச்சுக்கிறேன். இந்த லோடு பாவடியே சரியில்லை. இந்த லோடு ஒண்ணு பக்கத்துல முறுக்கி இருக்குது ஐயா. அதை புடிச்சுக்கிறாரு ஐயா. சரி, லோடுக்கு புடுக்கு லோடுக்கு புடுக்கு லோடுக்கு புடுக்கு லோடுக்கு புடுக்கு. ஏய், உள்ளுக்கு பின்னுக்குமா தள்ளுறாரு. தள்ளிங்க எடுக்கிறாரு. ரொம்ப நேரமா ஆட்டிங்க எடுக்கிறாரு. அத புடங்கத்தான் முடியல. நான் என்ன பண்ண? அத லோடுக்கு புடுக்குன்னு கையில பிடி கொடுத்து வந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? அந்த பஸ் புயமத்துல மோதி அந்த வண்டிக்கு ஆக்சிடென்ட் ஆகி அந்த வண்டி கொண்டு போய் அத்திமூர் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு ஆளுங்கெல்லாம் வாரி மாதிரி சிவா மெக்கானிக் ஷாப்ல போட்டு அடிச்சுட்டு வந்து விட்டேன். பஸ் எங்க கொண்டு போய் சேர்த்து? ஆஸ்பத்திரி, அத்திமூர் ஆஸ்பத்திரி. பயங்கரமான அடிபட்டு ஆளுங்கெல்லாம் வாரி மாதிரி சிவா மெக்கானிக் ஷாப்ல போட்டு அடிச்சுட்டு வந்து விட்டேன். அப்படியா? சந்தோஷம். ஆமா, உனக்கு என்ன கால தாமதம்? ஆமா, உனக்கு முன்ன யாரு வரணும்? எனக்கு முன்னதான் காவல்காரனுக்கு நீங்க தான் வரணும். அப்ப நீயா வந்த? கேள்வி அதுதான். எங்க போயிட்டு வர? நானே உங்களை பாக்கலான்னு வந்தேன். உங்களை பாக்கலான்னு வரும்போது என் குடும்பத்துல ஒரே குடும்பத்துல தகராது. குடும்பத்துல ஒரே தகராது. அப்படி என்னடா பிரச்சனை? எங்க நாங்க ஆம்பளைங்க கண்ணுந்தா கூட வீட்டுக்குற பொம்மைக்கு சும்மா இல்ல. நீங்க சரியா இருந்தா அவங்க சரியா தான் இருப்பாங்க. நாங்க ஆம்பளைங்க வேலைக்கு ஒரு வீட்டு பொம்மைக்கு சும்மா தானே. அப்படி என்ன நடந்தது? எந்த நேரம் பார்த்தாலும் என் பொண்டாட்டி எங்க அண்ணன் பொண்டாட்டி ஒன்னாடு ஒன்னு அடிச்சுக்கணும் புடிச்சுக்கணும் கச்சிக்கணும். அறிவாளி, அடிக்கிறாங்க புடிக்கிறாங்க, அது என்ன கடிக்கிறாங்கன்னு வேற சொல்றேன். முடியறவங்க அடிக்கிறாங்க, முடியாதவங்க கடிக்கிறாங்க. பாவி இவங்க நடந்து போச்சா? நாங்க என்ன பண்றதுங்க? இந்த சண்டை போட்டாங்களா அந்த கோவத்துல எங்க அண்ணன் பொண்டாட்டி போய் என் பொண்டாட்டி பிடிச்சி கட்சி விட்டுக்குது. பெரிய பிரச்சனை. இது பெரிய தகராறாகி போச்சு. என் அண்ணன் என்ன பண்ணா, வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்தான். வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்த உடனே ஏங்க உன்னை வீட்டுக்கு வரக்கூடாது, எங்க நேரம் பார்த்தாலும் உன் தம்பி பொண்டாட்டி சண்டை செய்து நீ வந்திருக்க வேற போயிடலான்னு கூப்பிட்டுக்குது. தனியாக போய்விடலாம், தனி குடும்பம் போய்விடலாம் என்று சொல்லியிருக்கிறார் அப்படின்னு எங்க அண்ணன் கூப்பிட்டுக்குது. சரி, எங்க அண்ணன் என்ன பண்ணா, கம்மியாச்சு. யாரு கம்மியாச்சா? ஓடுங்க ஐயா.
உன் மாமனிய கருத்தை அப்படி நீட்டி பேசு. எங்க அண்ணன் என்ன பண்ணா கம்மியாட்டி அப்படி சொல்லு. கம்மியாட்டி பேசிக்காட்டி நீ கம்மியாட்டி அவன் ஜாமான் அவன் போட்டான் ஏய், என்னடா சாமான? மாமியா விட்டு சீர் வரிசை கொடுத்தாங்களே அண்டா குண்டு அடிச்ச ஜாமான் விட்டு போவான் அது சீதன பொருட்கள். அவன் ஜாமான் எடுத்து அவன் போனான் அவனே போன பிறகு நான் என் வீட்டுல குடும்பம் நடத்தணும் இருக்கலாமா? எனக்கு ரோசை இல்ல என் ஜாமான் எடுத்துக்கு நான் போனேன் டேய் டேய், சீதன பொருட்கள். என் ஜாமான் எடுத்துக்கு நான் போனேன் அவன் ஜாமான் எடுத்து அவன் போனோம் குடும்பம் வேற வேற பிரிஞ்சு போச்சுங்க ஒற்றுமையாக இருந்த குடும்பம் உன் மனைவியால தனித்தனியா பிரிஞ்சு போச்சு. ரெண்டா பிரிஞ்சு போச்சுங்க சரி. இருக்கிறது ஒரு ஏக்கரா நிலம் இருக்குது ஏய். ஒரு பசுமாடு இருக்குது ஒரு புலிமரம் இருக்குது அம்மா நூட்டாய் அப்படியே என்ன செய்தீங்க? என் அண்ணன் என்ன பண்ணா ஊரு தலைவர் பார்த்து பஞ்சாயத்து பண்ணோம் ஏய், பஞ்சாயத்துல படுபாவி. பஞ்சாயத்து பண்ணோம் தலைவர் நல்ல தீர்ப்பு சொல்லியிருப்பாரு. தலைவர் என்ன கூப்பிட்டாரு ஏய். ஏய் தம்பி தம்பி ஒன்னகாரன் பாகம் பங்கிட்டு நீ தான் சொல்றாரு சரி. பாகம் பங்கிட்டு குடுத்துரு தலைவர் என்ன நல்லது. தலைவர் என்ன சொன்னாரு நீ சின்னவனா இருக்கிற கீழ் பாகம் எடுத்துக்கோ மேல் பாகம் ஒண்ணு எடுத்துக்கிட்டோம் போங்கடா போய் சொன்னவன்ட்டாரு சரியான பாக பிரிவினை. பெரியவனுக்கு மேல் பாகம், சிறியவனுக்கு கீழ் பாகம். ஆமா எங்க அண்ணனுக்கு மேல் பாகம் எனக்கு கீழ் பாகம் ஏய், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அந்த பாகம். பாகம் வாங்கிட்டு 1/2 மணி நேரம் ஆகுதுங்க சரி. பார்த்தா புலிமரத்துல களை சமைக்க முடியாம தொங்குது எங்க அண்ணன் என்ன பண்ணா புலிமரத்தை பார்த்துட்டான் ஓஹோ. புலிமரத்தை பார்த்தா சமாளிக்கிறானா என்ன செய்தார்? ஏறி புலிமரத்தை உழுக்குன்னு உழுகுறோம் ஏண்டா டேய், ஓ புளிய மரம் அவன் பாகத்துல இருந்திருக்கோ அவனுக்கு சேர வேண்டியதாச்சு. அவன் கடமை அவன் செய்திருப்பான். அவங்க அடிமை அவன் செய்யறான் எங்க அடிமை நான் செய்ய மாட்டான் ஆமா, நீ என்ன செய்தார்? எங்க அண்ணன் ஏறி உழுகுறான் பாரு ஏய். நானும் என் முன்னாடி பாத்துனே இருந்தோம் ஏண்டா? கோழி போய் எடுத்தோம் ஏய். மொத்த புலிவே வாங்கி வீட்டுக்கு ஐயோ வந்துட்டோம் ஐயோ 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 பாருங்க. ஏண்டா? ஏன் நான் சின்ன கீழ் பாகம் தானே சார் ஏய், அது எப்படி உனக்கு சேரும்? மேல இருக்கிற வரையும் அவன் பாகம் அவன் உடுக்கி தரலாம் கீழ் பாகம் யாருக்கு சார் கீழே வந்து விழுந்தவுடன் அது கீழ் பாகமா? மொத்த வாங்கி வீட்டுக்கு வந்துட்டோம் எங்க அண்ணன் என்ன பண்ணா பசுமாடு பேசி ஓட்டி அந்த ஊர்ல கட்டினான் சரி. பாத்துக்கினே இருந்தேன் நேரா போனேன் பட்டில இந்த கண்ணுக்குச்சி அவுத்து விட்டு மொத்த பாலும் கட்டணும் வீட்டுக்கு வந்துட்டோம் இரவோடு இரவாக இந்த வேலை செஞ்சுட்டு ஆமாங்க. ஏண்டா, எதற்கு அப்படி செய்தார்? ஏங்க நானே சின்ன கீழ் பாகம் தான் ஏய், சேரணும் அது எப்படி உனக்கு சேரும்? மடி கீழ் தான் தொங்குது ஆமா, காலு கீழ் தான் வருது உண்மைதான். அப்ப கீழ் பாகம் யாருக்கு சேரும் அடடே, கீழ் பாகம் உனக்கு. நான் மொத்த பாலும் கட்டணும் வீட்டுக்கு வந்துட்டேன் ஏய், எங்க அண்ணன் என்ன பண்ணா இருக்கிறது ஓரி ஆகிறானாலும் ஏன்டா கர்மா போன உயிர் மல்லாட்டை போட்டான் சரி. மல்லாட்டை நல்லா முத்தி போச்சு நானும் என் முன்னாடி கோணி போய் எடுத்தோம் மொத்தம் மல்லாட்டை பிடின்னு வீட்டுக்கு வந்தோம் கொடி எடுத்து வீட்டுக்கு படு பாவி, இதே வேலையா போச்சு. ஏண்டா, ஏங்க நான் சின்ன கீழ்பாகம் தான் சேரணும் அது எப்படி உனக்கு சேரும்? இப்ப மல்லாட்டை மண்ணு கீழானு கீழ் ஆமா. அப்ப கீழ்பாகம் யாருக்கு சேரும் ஏய், நீ நன்றாக ஏமாற்றுகிறாய். அவன் என்ன பண்ணா மீண்டும் பஞ்சாயத்து பண்ணான் தலைவராண்ட ஏய். தலைவர அந்த கம்யூனிட்டி கீழ்பாகம் விட்டு நான் ரொம்ப நஷ்டப்படுறேன் என் முன்னாடி போய் வச்சு எப்படி தலைவரா போய் அவன்டா உன் அண்ணன் வாயில்லாத பூச்சுடா. தலைவர் என்ன கூப்பிட்டாரு ஏய். முன்னாடி பையா சின்ன பையனா இருக்கிற கீழ்பாக கூட்டான மாதிரி அத்தை வேலை செய்யறேன் நீ அழுதுதா. இனிமே மேல் பாகம் உண்டு கீழ்பாகம் ஒண்ணு கண்டு போட்டாரு சபாஸ், பாக பிரிவுடைய தலைக்கீழாக மாறிவிட்டது. ஆமா. இப்போது மேல் பாகம் உனக்கு, ஆமாங்க. கீழ் பாகம் உன்னுடைய அண்ணனுக்கு. ஆமா. இனிமேல உன்னால என்ன செய்ய முடியும்? பாகப்புறம் மாறி போச்சு ஏய். எங்க அண்ணங்கார கெட்டு கம்யூனிட்டி பயிர் வச்சா பயிர்களான்னு தெரியாது அவன் என்னடா பயிர் வச்சா? பயிர் தெரியாத கம்யூனிட்டி உயிர் கவுர் நட்டோம் நல்ல பயிர்டா. டேய், குறைவான பாய்ச்சல் நிறைவான மகசூல் கேழ்வரகு நல்ல பயிராச்சே. உயிர் கவுர் நட்டான் கவுர் நல்லா முத்தி போச்சு சரி. ஒரு கதிரி சண்டாக்குது இருக்கட்டும். நானே என் பொண்டாட்டி அருவாள் எடுத்தோம் மொத்த கவுர் எடுத்து ஊத்துக்கு வந்தா தட்டு எடுத்து ஊத்துக்கு பாவி ஓடுங்க. ஏண்டா, எதற்கு அப்படி செய்தாய்? ஏங்க மேல் பாகம் தானே சேரணும் ஓஹோ, இப்போது மேல் பாகம் உனக்கு. முதல்ல கீழ் பாகம் விட்டாங்க ரெண்டாவது மேல் பாகம் விட்டாங்க நான் மேல் பாகம் கதிரி எடுத்து எங்க அண்ணன் கவுர் தட்டு எடுத்து போனோம் ஏய், தலைவர் தீர்ப்பு எப்படி சொன்னாலும் லாபம் உனக்கே கிடைக்கிறது. நீ கொடுத்து வைத்தவன்டா. அவதாரமாம் பெருமாள் ஆலயத்துடைய பெயரை சொல்லி இன்னும் குல தெய்வமாக காவல் தெய்வமாக விளங்க வேண்டிய ஸ்ரீ முனீஸ்வரன் ஆலயத்துடைய பெயரை சொல்லி இன்னும் ஊர் பெரியதனம் கர்ணம் அணியும் நாட்டாண்மை கவுன்சிலர் தலைவர் உபத்தலைவர் நண்பர்கள் கிராம இளைஞரணி நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் விழா குழுவினர்கள் அனைவருடைய சார்பாகவும் அணியாலை குளக்கரையில் எழுந்தருள் புரிகின்ற மகா சங்கப்படுத்தி குல தெய்வமாக விளங்க வேண்டிய ஸ்ரீ முனீஸ்வரன் ஆலயத்திற்கு ஆலய திருப்பணி வேலைகளை செவ்வனே செய்து முடித்து மகா கும்ப அபிஷேக விழாவை பெரு விழாவாக நடத்தி முடித்து இன்ற தினத்தில் எங்களுடைய ஆரணி நந்தினி நாடக மன்றத்திற்கு இப்படி அறிவுதொரு வாய்ப்பு கொடுத்து கிராம பொதுமக்கள் சார்பாக விழா குழுவினர்கள் சார்பாக எங்களுடைய நாடக மன்றத்திற்காக கிராம பணமாக 201 ரூபாய் அன்பளிப்பாக வாரி வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்படுத்த கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஆரணி நந்தினி நாடக மன்றத்தின் சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அதோடு இன்னும் அணியாலை கிராமத்தின் நாடக கலைஞர் மண்ணில் மைந்தனாக விளங்க வேண்டிய
நாடக கலைஞர் விஷ்ணு அவர்களை பாராட்டி இங்கே கிராம பொதுமக்கள் சார்பாகவும் குடும்பத்தார் சார்பாகவும் சொந்த பந்தங்கள் சார்பாகவும் அவருக்கு மலர் மாலையை அணிவித்து பொன்னாடையை போர்த்தி அவரை கௌரவப்படுத்துகிறார்கள். இன்னும் எங்களுடைய ஆரணி நந்தினி நாடக மன்றத்தின் ஆசிரியர் மற்றும் உரிமையாளர் விளங்க வேண்டிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எம் லோகநாதன் ஐயா அவர்களுக்காக மலர் மாலை அணிவித்து இந்த சால்வி அவருக்கு போர்த்தி அவரை கௌரவப்படுத்துகிறார்கள். கிராம குறைகள் யாவது இருக்கிறதா? குறை என்பது கிடையாது ஐயா. குறைக்கு மருத்துவ மக்களுக்கு குறை என்பது கிடையாது. இந்த ஜமீன் கோட்டையில் எனக்கு நல்ல கருத்து குறைபாடு. குறை ஐயா. எனக்கு ஒரு சகோதரி இருந்தார். அதுமை கோமல் என்று சொல்லக்கூடிய என்னுடைய அக்கா மாற்றால் ஒருபடி காதலித்து திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால் இந்த ஜமீன் கோட்டையை விட்டே ஓடிவிட்டார்கள். சென்றார்கள், என்ன கட்டி ஆனார்கள் என்று எந்த செய்தியும் கிடைக்கவில்லை. அன்று முதல் இன்று வரை இரு கண்களை போன்ற இரண்டு தம்பிகள் குமரன் சூரியபாண்டி ஆளாக்கி இருக்கிறேன் என்று இளைய தம்பி வருவதாக செய்து வந்திருக்கிறது. வந்து வாய் தராங்களா? நீ தானே வாய் வைக்கணும். எப்படி வாய் வைக்கணும்? வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். தம்பி படிக்க வேண்டும் என்று அயல்நாடு சென்றாய படிப்பில் குறையாது கிடையாது. காண முடியாது என்னுடைய படிப்பு. அப்படியா? சென்ற இடமெல்லாம் சிறப்பு, வந்த இடமெல்லாம் உனக்கு வரவேற்பு, சந்தோஷமான செய்தில. ஐயா எங்களுக்கு சந்தேகமா இருக்குதுங்க. அவர் வெளிநாடு போனாலே எந்த முறையில படிச்சிருக்கிறாரு, கலாச்சாரம் எப்படி இருக்குது, அதை நாங்க சோதனை பண்ணி பார்க்க போறோம். ஆமா, வெளிநாடு போனீங்க, நம்ம நாட்டு படிப்புக்கோ வெளிநாட்டு படிப்பு வித்தியாசம் நாங்க சோதனை பண்ணி பார்க்க போறோம்.
காடு போனீங்களே அங்க வெள்ளி எங்க எப்படி கிலோ? டேய் ஓ வெள்ளிக்கிழங்கு விலை கேட்கவா நான் போனேன். அங்க வெள்ளி என்ன விலை விக்குது? வெள்ளி ஆ. அங்க விக்கிற விலைக்கு இங்க விக்கிற விலைக்கு ஜிஎஸ்டி மட்டும் தான் கட்ட முடியும் நம்மால. சரிடா. அங்க இருக்கிற வெள்ளி வாங்கவே முடியாது. சரி விடுங்க ஐயா, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் ரெண்டு ஒரு கேள்வி கேக்குறேன். ஐயா பேன் ஏன் சுத்துது? டேய் ஓ. சுவிட்ச் போட்டா ஃபேன் சுத்ததான்டா செய்யும். அதுதான் ஏன் சுத்துது? எனக்கு தெரிந்த பதில் இதுதான். பேன் ஏன் தெரியுமா சுத்துது? ஏன் சுத்துது? அது அட்ரஸ் தெரியாம சுத்தி கிடக்குது. எங்க சுத்தி? அட்ரஸ் தெரியாம சுத்தி கிடக்குது ரூம்லயே. ஏய் ஓ என்னடா கேள்வி கேட்டுங்கடா? என்ன கேள்வி கேட்டுங்கடா? நான் தான் கேக்குறேன். நான் கேப்பேன்டா எங்க ஐயாவை. உனக்கிட்ட கேள்வி கேள்வி கேப்பேன்டா. கேளுடா. ஐயா நான் உங்களை கேள்வி கேட்கலாமா? தாராளமா. கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 1. டேய் கொஸ்டின் நம்பர் 1 தான். என்ன பட்டம் விந்து போடும். ஐயா ஆண்களும் விரும்பும் டீ பெண்களும் விரும்பும் டீ என்ன டீ சொல்லுங்க? சக்கரை கோல்டி, கிடையாதுங்க. ஜெமினி டீ. கிடையாதுங்க. அப்படி என்னதான்? என்னது ஆண்டியா? ஏய், ஆணும் விரும்பும் டீ பெண்ணும் விரும்பும் டீ என்ன டீ தெரியுமா? என்ன டீ? அதுதான் சட்டி. ஆம்பளையும் போட்டுக்கலாம் பொம்பளையும் போட்டுக்கலாம். கேள்வி கேட்டா என் மகன் அறிவுபூர்வமான கேட்ட மாதிரி கேள்வி கேட்பாங்க. நீ கேளுடா. அச்சா மகன் மூஞ்சி எப்படி இருக்கு? ஐயா ஐயா அவங்க என்ன கட்ட வாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி நான் கேக்குறேன். ஐயா நடு ரோட்ல ஒரு பெண்ணை கொலை பண்ணி போட்டாங்க. அந்த பெண்ணுடைய பாடி எங்க இருக்கு சொல்லுங்க? ஆஸ்பத்திரியில இருக்கோம். கிடையாதுங்க. உறவினர் வீட்ல இருக்கோம். கிடையாதுங்க. ஏய் அப்படியே சுடுகாட்டுக்கும் போச்சு. சத்தியமா கிடையாதுங்க. எனக்கு தெரிந்த பதில் இதுதான். நிஜமா ஒரு பெண்ணை நடு ரோட்ல கொலை பண்ணி போட்டாங்களா அந்த பெண்ணுடைய பாடி எங்க தெரியுமா இருக்கும்? எங்க இருக்கும்? தாயிடு உள்ளவே தாயிருக்காரு தெரியாம. தாயிடு உள்ள தான போறாங்க பாடி. பஞ்சாயத்து கேள்வி கேக்குறாங்க பாருங்க. ஐயா ஐயா வெளிநாட்டுல வந்திருக்கிறாரு. ஒரு இனிப்பான செய்தி ஒன்று சொல்ல போறேன்னா. சோழ செய்தி. நானும் படித்தவங்கள பட்டங்களை பெற்றான். எத்தனை வேலை எடுத்தால் அத்தனை வேலை வேண்டாம் என்று வெறுத்தேன் அல்லவா? ராணுவத்தில் தான் சேர்வேன் என்று ஒரேப்படியாக இருந்தேன். நாட்டை இன்று நிறைவேறி இருக்கிறது. ராணுவத்திலிருந்து அனுப்பு வந்திருக்கிறது. ராணுவத்திற்கு செல்ல போகின்றேன்.